அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லோரு உடம்பிலையும் குறிப்பிட்ட சில இடங்களில் விசேஷமான மச்சங்கள் இருக்கும். இந்த விசேஷமான மச்சங்களுக்கு மச்ச சாஸ்திரத்தில் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச கர்ம வினையின் அறிகுறி தான் அந்த மச்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தின் கர்ம வினை என்ன, அந்த கர்ம வினையால் நாம் என்ன மாதிரியான அந்த மச்ச பலன்களை அனுபவிக்கிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கர்ம வினையால் உருவாகக்கூடிய மச்சத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கான கர்ம பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் நன்மைகள் அதிகமாக செய்யும்போது அதுக்கான கர்மவினை நல்ல பலனை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். அதே போல் கெட்ட பலன்களையும் மற்றவர்களுக்கு கெடுதலும் செய்யும்போது அதுக்கான தீய பலன்களையும் நம்ம நிச்சயமாக அனுபவிப்போம். இதுதான் கெட்ட கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்முடைய அதிகாரத்தாலும் செல்வத்தாலும் செல்வாக்காலும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த கெட்ட வினைக்கான கர்ம பலனை நம்ம அனுபவிக்கலை அப்படின்னா அடுத்த ஜென்மம் மனித பிறவியாக எடுத்து அந்த கர்ம பலனை நாம் அனுபவிப்போம். அதுக்கான சில அறிகுறிகளாக மச்ச சாஸ்திரம் குறிப்பிட்டு நம்ம உடம்புல சில இடங்களை மச்சத்தை வச்சு அனுப்போம். கெட்ட கர்ம வினையால் உண்டாகக்கூடிய மச்சங்களும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இடது கையில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான கெட்ட கர்ம வினை குறிக்குது அப்படின்னா, அதிகமான பணத்தை தவறான வழியில் சம்பாதிச்சாலோ அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக மற்றவரை காயப்படுத்தினாலோ வேதனைப்படுத்தினாலோ அழித்தாலோ இதற்கான கர்ம வினையாக ஒவ்வொருத்தருடைய இடது கையிலும் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கர்ம வினையின் அறிகுறியாகத்தான் இடது கையில் மச்சம் வருது. இந்த இடது கையில் மச்சம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பணத்தை கொண்டு தான் நம்ம பாவத்தை சேர்த்துருக்கோம். அதனால் அந்த பணத்தை நாம் சம்பாதிப்பதற்கும் அந்த பணத்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் முன்ஜென்ம கர்ம வினையின் பலனாக இடது கையில் மச்சம் இருக்கும். இரண்டாவது ஒரு மச்சமாக இடது கன்னத்தில் மச்சம். இந்த இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் முன் ஜென்ம கர்மவினை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் முன் ஜென்மத்தில் ஒரு உறவுக்கிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைச்சிருப்பீங்க, அவங்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதிச்சிருப்பீங்க, துரோகத்தை செஞ்சுருப்பீங்க. அதனுடைய அடையாளமாக தான் இடது கன்னத்தில் மச்சம் இருக்குது அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது. இது இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, அதிகமாக உணர்ச்சிகளால் காயப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. முன் ஜென்மத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய துரோகம் செஞ்சதால் அதனுடைய கர்மவினையின் பலனாக இடது கன்னத்தில் நமக்கு மச்சம் இருக்குது. இந்த மச்சம் அதிகமான உணர்ச்சிகள் காயங்களையும் உணர்ச்சிகளால் அதிக வேதனையும் துன்பமும் படக்கூடிய ஒரு நபராக அது நமக்கு பலனை தரும். மூணாவது ஒரு மச்சமாக முதுகில் மேற்பகுதியில் மச்சம் இருந்தால் போன ஜென்மத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தை அந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க முடியாமல் தப்பிச்சிருப்போம். அது இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து வருது. அந்த கர்மாவை நாம் கழிக்கவே முடியல அப்படின்னா முதுகில் மேற்பகுதியில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த நேரமும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு உணவு வரும். ஏதாவது மிகப்பெரிய பாரத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். குற்ற உணர்வும் மிகப்பெரிய மனபாரமும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் போன ஜென்மத்தில் கழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுருக்கீங்க. அதனுடைய அறிகுறியாக தான் முதுகின் பின்பக்கத்தில் மேற்புறத்தில் மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான கர்ம வினையால் வயிற்று பகுதியில் மச்சம் இருக்கும் அப்படின்னா, துறவு வாழ்க்கை என்பது எல்லா ஆசைகளும் துறந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த துறவு வாழ்க்கையிலே நீங்கள் ஆசையை அதிகமாக வச்சிருப்பீங்க. அதனுடைய கர்ம வினையாகத்தான் வயிற்றில் உங்களுக்கு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் என்ன மாதிரியான பாவங்கள் ஏற்படும் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் பொறாமை அதிகமாக இருக்கும், பேராசை அதிகமாக இருக்கும், மொத்தம் இப்படி சம்பாதிக்கிறானே இப்படி வாழறானே அப்படின்னு வயிற்றெரிச்சல் அதிகமாக இருக்கும். இதுபோல எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இடது காலில் மச்சம் இருந்தால் முன்ஜென்ம கர்ம வினையாக நாம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை இல்லாமல் இருந்திருப்போம். மனித நேயமே காட்டியிருக்க மாட்டோம். அதனுடைய கர்ம விளையின் பலனாக இடது காலில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இடது காலில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வெற்றி அடைவதற்கான
கால அவகாசம் அதிகரிக்கும், நம்முடைய வெற்றி ரொம்ப தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இடது காலில் மச்சம் இருந்தால் ஏற்படக்கூடிய பலனாக மச்ச சாஸ்திரம் சொல்லுது. இதுவரைக்கும் நாம் செஞ்ச பாவத்துக்கான கெட்ட கர்ம பலனுக்கான அறிகுறிகளான மச்ச பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் நல்லது செஞ்சுருப்போம் இல்லையா, அதுக்கான மச்சங்கள் எங்கே இருக்கும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறியாக நம்ம முன்ஜென்மத்தில் மிகப்பெரிய சித்தர்கள், முனிவர்கள், குரு மாதர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு நெற்றியில் நடுவில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்தில் மச்சம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய செல்வாக்கையும் சமுதாயத்தில் மக்களிடையே மிக அதிகமான மரியாதையுடைய நபர்களாக திகழ்வார்கள். மிகப்பெரிய குரு மக்களிடம், குரு மாதர்களிடம், முனிவர்களிடம், சித்தர்களிடம் ஆசி பெற்றால் மட்டுமே அவர்களுக்கு நெத்தியின் நடுப்பகுதியில் மச்சம் இருக்கும் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது. இரண்டாவது அறிகுறியாக முன்ஜென்மத்தில் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதிகமாக உதவி செஞ்சுருப்பீங்க. அதிகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு வலது கன்னத்தில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இவங்க ரொம்ப அன்பானவர்களாகவும் இவர்களிடம் மற்றவர்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் ரொம்ப கருணையுடன் நடந்து கொள்வார்கள். இவங்க என்ன கேட்குறாங்களோ மற்றவங்களிடம் அதை மறுக்காமல் மற்றவங்க இவங்களுக்காக செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்ட அற்புதமான மனம் கொண்ட நபர்களாக இவர்கள் விளங்குவார்கள். மூணாவது அறிகுறியாக முன் ஜென்மத்தில் ஒரு மிகப்பெரிய தர்மத்தையோ நன்மையோ செஞ்சுருக்கிறீங்க. அதனுடைய நல்ல கர்ம பலன் இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு தொடருது. ஒரு நல்ல வலிமையான ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல கர்ம பலன் இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் வலது கையில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வலது கையில் மச்சம் இருந்தால் அவங்க தொட்ட காரியம் தொடங்கும், வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருப்பார்கள், நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பார்கள், மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த செல்வம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வலது கையில் மச்சம் இருப்பதன் மூலம் அவங்க போன ஜென்மத்தில் மிகப்பெரிய நன்மை செய்து அதுக்கான நல்ல கர்ம பலனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு அறிகுறியாக கடந்த வாழ்க்கையில் போன ஜென்மத்தில் ரொம்ப உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கர்மாவின் பலனாக கழுத்தில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கழுத்தில் மச்சம் இருப்பதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தையும் உண்மையான ஆனந்தத்தையும் உண்மையான வெற்றியும் அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு போலியான பாராட்டுதலோ ஒரு போலியான ஒரு வெற்றியோ தற்காலிகமான ஒரு வெற்றியோ அவங்களுக்கு ஏற்படாது. நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான புகழ், மனப்பூர்வமான சந்தோஷம், உண்மையான நட்பு, உண்மையான உறவு அப்படின்னு உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களிடம் அதிகமான அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது. அடுத்த அறிகுறியாக முன்ஜென்மத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை, அறிவை, ஞானத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் போதிக்கிறீங்க, எந்தவித சுயநலமும் இல்லாமல் நீங்கள் போதிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய நல்ல கர்ம வினையாக உங்களுடைய பாதத்தில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வாறு உங்கள் பாதத்தில் மச்சம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் மிகப்பெரிய உலகம் சுற்றக்கூடிய வகையில் வசதி படைத்தவர்களாகவும் வாய்ப்பு பெற்றவர்களாகவும் இருப்பீங்க. மிகப்பெரிய ஆசானாகவும் குருவாகவும் விளங்குவீங்க. யாராலும் கற்றுக்க முடியாத, தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கற்றுக்கக்கூடிய, தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவும் ஞானமும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்கும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, உலக சுற்றி பார்க்க வாய்ப்பும் அமைப்பும் வேண்டும். அதே போல் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. சில பேரால் மட்டும்தான் மிகவும் கடினமான விஷயத்தை கூட சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் தன்மை அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் நீங்கள். அதே போல் ஒரு சிலராக குறிப்பிட்ட லெவல் வாழ்க்கையில் சாதிச்சிட்டாங்க அப்படின்னா போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு தன்னுடைய வளர்ச்சியையும் முயற்சியும் நிறுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை கடைசி வரைக்கும் விட மாட்டீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பாதத்தில் மச்சம் இருக்கும் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மச்சங்கள் என்பது நம்ம வாழ்க்கையின் முடிவல்ல, நம்முடைய ஆன்மா சென்ற பாதையின் ஒரு அடையாளம் தான் இந்த மச்சங்கள் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது. தப்பு செய்யாதவங்க, தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யார் ஒருவர் தான் செய்யக்கூடிய தவறையும் தப்பையும் உணர்ந்து மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தப்பு செய்யாமல் நல்லது செய்கிறாங்களோ அவங்க செய்த கர்ம வினைகள் குறையும், நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உங்கள் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்குது, அதுக்கான பலனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.